ஹாய் கைஸ், நம்ம தான் லீவே எடுத்து இந்த வீடியோ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 2 தான் விளாட போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வருங்க. அடுத்த வீடியோ என்னன்னு கமெண்ட் பண்ணு. எதுக்கு வெயிட் பண்ணிட்டு கைஸ், நேராக வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளே கொடுக்கலாம். கிராண்ட்பா வச்சு தான் எனக்கு விளாட போகிறேன் கைஸ். அவ்வளோதான்டா. கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். ஆமாங்க கைஸ், நீங்கள் வந்து எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோ மோட்டிவேஷன் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் கைஸ். போனோமா? எந்த ராசிக்கிறான்? எவ்வளோ நேரம் தான்டா டே தம்பி. தோன்ட்டான். கைஸ், கிராண்ட் எங்கே இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அங்கே இருக்கிறானா? ஸோய்ஸ் அப்படியே சுற்றி போகலாம். இங்கே கிளாஸ் வியூஸ் இருக்குது. ஸோய்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து டே 1 முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நாம் இன்றைக்கி டே 1 முடிக்க போகிறோம். அதுதான் ஓகேவா? கைஸ், இங்கே வந்து ஒரு பார்ட் இருக்குது. இதுக்குள்ளே போய் செக் பண்ணலாம் கைஸ். ஒன்றுமே இல்லை. சரி, கீழே போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு. இங்கே தான் கன் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இது இருக்குது கைஸ். நார்மலாக இங்கே இருக்கும், இல்லை பெட்ரூம் கிட்ட இருக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கும். அப்புறம் கிராண்ட் இங்கே காணுமே, ஒருவேளை மேலே போயிருப்பானோ அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே கீழே இருக்கிறதெல்லாம் தேடிடலாம். ஸோ இந்த இடத்துல அது போட்கியா சுத்தமாக தேவையே இல்லை எனக்கு போட்டு. நான் போட்டை ஸ்கேப் பண்ண போகிறது இல்லையே, பண்ணுறதே ஹெலிகாப்டர் ஸ்கேப். ஸோ கைஸ், பிரஞ்சு கிடச்சிருக்கு, தூக்கலாம். தூக்கிட்டு நேராக போய் நான் வரதுக்குள்ளே சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடலாம் கைஸ். எப்படியோ கிச்சனில் தான் மீட் இருக்க போகுது எனக்கு ஆல்ரெடி தெரியும். அது நான் நிறைய தடவை விளாண்டுட்டேன். சீக்கிரம்டா, எவ்வளோ நேரம் தான் பண்ணுறேன். பல்ட்டை கழிட்டு ஓகே. நேராக ஓடுறான். வந்து மேலே போகணும். கிராண்ட் வரதுக்குள்ளே சீக்கிரம் மேலே ஓடிடணும். கிராண்ட் எங்கே இருக்கானே நமக்கு தெரியாது. எந்தரா? சரி, கிராண்ட்பா வந்து மேலே கீழே வந்தாலும் எந்த சைடு வருவான்னு நம்ம பார்க்கணும் கைஸ். இந்தாண்ட வந்தோம்னா நம்ம ஜோலி முடிஞ்சு நம்ம ஓடி டயர்ட் ஆகணும். சரி, கிராண்ட்பா அங்கே தான் வரோம். நம்ம வந்து அதுக்குள்ளே மேலே எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் கடைன்னு. என்னடா ஒன்றுமே இல்லை, எதுக்குறா அதெல்லாம் வச்சுருக்கீங்க? என்னது வீலா? இதெல்லாம் தேவையில்லை கைஸ். முதல்ல அது எதுக்குன்னு ஒன்றுமே தெரியாது, எது கொடுத்துக்கிறன்னு கூட தெரியாது. ஒன்றுமே இல்லை. சீக்கிரம் தரடா. இதுக்கெல்லாம் நல்லாக்கு ஒன்றுமே இல்லையாடா டே. அப்புறம் எதுக்குறதெல்லாம் இந்த வீடு எதுக்குறா? ஒன்றுமே இல்லை. அப்புறம் இதுக்குள்ளே டே என்னடா வீடு இது? ஒன்றுமே இல்லை, காலியாகுது. ஏதோ 1-2 பொருளில் தான் இருக்குது. ஸோ கன்று கிடச்சிருக்கு, ஸ்டன் கன்று. இன்றைக்கி கிராண்ட் பைப்பு பிறந்த கட்டுறோம் கைஸ். கிராண்ட் பை எங்கேருந்து வருவான்னு கூட தெரியாது. இதுக்குள்ளே அவன் வரதுக்குள்ளே இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அவன் வந்தாலும் பிரச்சனை இல்லை கைஸ். அவன் வந்தான்னா டப்புன்னு அவனை போட்டு செக்யூரிட்டி கீ எடுத்துகிட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டு, அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவன் வந்து அங்கே தான் மெயின் வேலையே அங்கே தான்றான். செக்யூரிட்டி கீ தான் மெயின் விஷயமே. செக்யூரிட்டி கீ தான். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பே பண்ண முடியும். டப்புன்னு போடு. வரணுமே, என்னடா இவ்வளோ நேரமாடா. ரைஸ், நமக்கு வந்து கட்டிங் பிளேயரா என்ன இதுரா? செயின் கட்டரா வந்துச்சு. கட்டிங் பிளேயர் வந்து இங்கே இருக்காது. என்னடா அவன்? சரி, சுற்றி போய் பார்ப்போம். தம்பி வராரு, தலைவர் வராரு. வாங்க தலைவா, உனக்கு தான் இது. வச்சுக்கோ. போயிட்டியா? டே கீ கொடுத்துருவாடா. டே எங்கடா போகிற? ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறான்டா. காலை விட்றா. ஐயோ, காலையே பிடிச்சிட்டு இருக்கிறாடே. யாரா? ஐயோ ஓகே. வந்து இவனை முதல்ல தட்டி விட்டு இந்த செக்யூரிட்டிக்கு எடுக்கலாம் கைஸ். மறந்து போகிறதுக்குள்ள சீக்கிரம் அப்பாடா ஒரு வழி எடுத்தாச்சு. இல்லைன்னா அந்த செக்யூரிட்டிக்கும் கையோட எடுத்துகிட்டு போயிருப்பான். இதுக்குலாம் நடக்குது. என்னடா அது? ஒன்றுமே இல்லை. சரி, கட்டிங் பிளேட் எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு அந்த ஸ்டன் கன்னும் எடுத்துக்கலாம்.
இந்த வீடியோ நம்ம இந்த இந்த கேம் வந்து நம்ம வந்து டே 1ல முடிக்கணும் கைஸ். அதுதான் அப்படி நம்ம முடிக்கணும். நான் வந்து இந்த கேம் வந்து டே 1ல முடிக்க போகிறேன் கைஸ். சரி அம்மா ஸ்டன் கிடந்தாலும் எடுக்கணும் வரல, அதே தூக்கி வர மாதிரி. ஏறா இந்த வழி. ஓகே ஏறா திரும்பலா தம்பி. அதையும் போட்டு இந்த கட்டிங் பிளேட் எடுத்துகிட்டு வந்துடலாம். கட்டிங் பிளேட் தான். சீக்கிரம் போட சீக்கிரம் ஏற்றா ஸ்டன் கண்ண. இங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஹெலிகாப்டர் மேனும் நம்ம அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். இது இந்த சைடும் போய் செக் பண்ணிடலாம். என்னடா இருக்குது, என்னடா ஒன்றுமே இல்லை. நல்லா இருக்கிறோம். சீக்கிரம் போய் ஷூட் பண்ணுறான். மேலேயா பார்த்து ஷூட் பண்ண மேலே அப்படி தான் ஓப்பன் ஆகிடுச்சா? ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். கட்டிங்கில் எடுத்துகிட்டு வரலாம். செயின் கட்டை எடுத்துகிட்டு வரலாம். பார்த்தா கட்டிங் பிளேடுன்னே வருது. ஆனால் இது வச்சும் நம்மளால் கட் பண்ண முடியும். டே செல்ல தள்ளுறா. இது இங்கே போட்டு இதுனால ஹெலிகாப்டர் இருக்கியா? ஓகே வெயிட் எடுத்துக்கலாம். ஹெலிகாப்டருக்கு நிறையா பொருள் கிடச்சிச்சு. இப்போ எஸ்கேப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். வந்து கீழே கிச்சனில் வந்து டேப் பார்த்தேன், அதே எடுத்துக்கலாம். கிச்சனில் பார்த்தோன்னா எங்கே பார்த்தோம் ஞாபகம் இல்லையே. எங்கேயோ பார்த்தோம். கிளாஸ் ஃபீஸ் வந்து அந்த கீபோர்டு அங்கே தானே பார்த்தோம். ஸோ இங்கே போட்டு ஏற்கலாம். அப்புறமேட்டு ஸ்டன்கை நேற்று அவன் போடுறதுலேயே இருக்காங்க. அப்படியே செக் பண்ணலாம். இந்த வழியே போனான் அவன். இல்லை டப்புன்னு வந்து போட்டேன், என்ன பண்ணுறது? பயமாக இருக்கே கைஸ் போகிறதுக்கு. இந்த வழியே வரானான்னு பார்ப்போம் கைஸ். இந்த வழியே வரல. ஒரு வேளை ஸ்பான் ஆகிருக்க மாட்டேனும் நினைக்கிறேன். அப்போ தான் ஸ்பான் ஆகலன்னு நினைக்கிறேன். சுற்றி முற்றியும் பார்ப்போம். ஸ்பான் ஆகலை அப்படி தான் நினைக்கிறேன். ஸ்பான் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸ்பான் ஆகி போனோம் சீக்கிரம். சரி தைரியம் சம்பாதிச்சு கீழே போகலாம் கைஸ். நமக்கு ஏதோ ஸ்டன் கன் இருக்குல்ல, பயப்படவே தேவையில்லை. எங்கடா இருக்கிற? வரலன்னு நினைக்கிறேன். அப்பா நான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதெல்லாம் வரல. இது திறந்து விடலாம். அப்போ தான் எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த வழியும் வர வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ கேஸ் லைன் இருக்குது. ஹெலிகாப்டர் எஸ்கேப்க்கு எல்லாமே கிடச்சிருச்சு. அடுத்து நினைக்கிறேன் அவனை போட்டு தருவோம். முதல்ல என் மொட்டையா மொட்டை தலையா கிராண்ட்பா மொட்டை தள்ளுறான். கேஸ்னு வருது. அதனால கிளாஸ் யூஸ். ஓகே மீட்டிங் இருக்குது. ஆமாம் இந்த இவன் என்ன வச்சுருப்பான்னு தெரிலையே. போயிட்டு கடகடன்னு அவன் ஸ்பான் ஆகிற வரைக்கும் கடகடன்னு போய் டப்புன்னு பண்ணோம். எல்லாத்தையும் அவன் தான் சீக்கிரமாக முடிக்க முடியும் அந்த கேமை. அவன் எந்திரிக்க வரைக்கும் நம்ம வந்து நிறைய வேலை பண்ணுறதுக்கு இருக்குது கைஸ். என்கிட்ட எனக்கு குரோபாரு. சரி இது யூஸ் ஆகாமல் தரல. யூஸ் ஆகும், ஆனால் நம்மக்கிட்ட எல்லா பொருளும் கிடச்சிச்சான்னு தான் தரல கைஸ். கேஸ் கேன். கேஸ்லின் கேனா? சரி ஏதோ ஒரு கேன்ரா டே. சரி சீக்கிரம் போய் எல்லாமே இந்த இடத்துக்கு முன்னாடி போய் போட்டலாம். அப்புறமேட்டு மேலே இந்த கீழே இருந்து மேலே சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ தான் கீழே வந்தோடனே பார்க்க மாட்டோம். கிடைக்கிறதெல்லாம் டப்புன்னு போட்டு எடுத்துடலாம். இதோட ஒரு பாட்டு எங்கே இருக்கு? இன்னும் மறந்து போச்சே.
எங்கே இருந்துச்சு 2 பாட்டும்? இந்த வழியாக போவோம், வரானான்னு பார்த்துருப்போம். இன்னொரு பாட்டு இங்கே இருக்குது பக்கத்துலேயே. ஈஸி தான். இங்கே சரி நிறைய போடா 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 சீக்கிரம். டப்புன்னு ஓடு. ட்ராப்பு அப்புறம் போ. இன்னொரு பாட்டு எங்கே கைஸ் பார்த்தோம்? நான் தெரில. இங்கே தான் டேப் பார்த்தோம்ல. சீக்கிரட்ரா எல்லாத்தையும் வீடா. என்ன வேணும்? 2மே அங்கே இருக்குது. அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு பிக்சர், இந்த பாட்டு மட்டும்தான் வேணும். எங்களா இருக்குது? இன்னொரு பாட்டு எங்கே இருக்குன்னு தான் கைஸ் தெரில. எங்கே பார்த்தோம்? ஞாபகமே இல்லையே மாதிரி. எங்கே பார்த்தோன்னு மறந்துட்டோம் கைஸ். என்ன பார்த்தோம்? கிளாஸ் பீஸ் இங்கே இருக்குது. இதே எடுத்துகிட்டு போயிடலாம். இது எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சிடலாம் கைஸ். ஒரே நிமிஷம் இங்கே பார்க்கலாம். இப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இங்கே தான் கீழே இருந்துச்சு கைஸ். நான் வந்துச்சு இங்கே கீழே இருந்துச்சு. நான் தான் மறந்துட்டேன். சீக்கிரம் போயிட்டு அவன் ஸ்பான் ஆகிட்டான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. எங்கே இருக்குன்னு கூட தெரில கைஸ். கன்று எங்கடாக்கு? கன்று எங்கே கைஸ் போட்டேன்? கன்று எங்கே போட்டேன்னு கூட தெரில. வரானா? இல்லை வரலன்னு நினைக்கிறேன். கன்று எங்கே போட்டேன்னு கூட மாட்டேன் கைஸ். சைஸ் கீழே இருக்கும். ஏறா கன்று எங்கே போட்டேன்? கன்று வேணும் கைஸ். கன்று தான் கைஸ் முக்கியம். இங்கே போய் ஷூட் பண்ணணும் கைஸ். சீக்கிரம் ரெஸ்டன் பண்ணேன். ஐயோ இதுதான் சவுண்டு. ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு நினச்சேன்டா அப்பயே. நிம்மதியாக இருக்குது கைஸ். மனசு நிம்மதியாக இருக்குது. ஒன்று போட்டதில் நம்ம வந்து டே 1 முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. ஹெலிகாப்டர் கீயும் அப்புறம் என்ன கீடாது ஏதோ ஒரு கீ வருமே. என்ன அது? ஒரு கீ கிடையாதா? ஹெலிகாப்டர் புக்கு. ஹெலிகாப்டர் மேனுவல். ஹெலிகாப்டர் மேனுவல் கைஸ். எல்லாம் குழாது. இங்கே தான் பார்த்தோம். எடு பிக்சர் பீஸ். எல்லாத்தையும் இங்கேருந்து மேலே போட்டு மேலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து போடணும் கைஸ். இப்படி மாஸ்டர் ஐடியா. சீக்கிரம் ஓடுறா, கடன்னு ஓடுறா. எவ்வளோ நேரம் தானே சாமி. வந்துட்டோம்டா. க்ளோஸ் பண்ண டோரை க்ளோஸ் பண்ண. அப்போ தான் வராமல் இருப்பான். வந்தாலும் டோர் ஓப்பன் பண்ணுறது நமக்கு தெரியும். ஏன்னா இங்கே போடுறான். ஒரு பீஸ் அங்கே வச்சுட்டு ஹெலிகாப்டர் மேலே எடுத்துக்கலாம். ஹெலிகாப்டர் இருக்கியாது உங்களை இதெல்லாம் போட்டோம். இன்னொரு பிக்சர் பீஸ் இங்கே போடுறா. கீழே இறங்கடா டே. கீழே இறங்கி போடுறதுக்கு ஒரு வேலை கைஸ். வா இது வந்து நம்ம கொண்டு வரும்போது மேலே போட்டிருக்கேன்னா நினைக்கிறேன். அவ்வளோ கஷ்டமாக இருக்கே. கஷ்டமாலாம் இல்லை. நம்ம ஜெயிக்க தான் போகிறோம். நம்ம எப்படியும் முடிக்க போகிறோம் கைஸ். அப்பா நான் வேறு ரொம்ப மெதுவாக எழுந்திரிக்கிறோம். மெதுவாக உழுறான். அதுக்கு வேறு ஒரு அது கட் சீனு. இதெல்லாம் தேவையாடா? நார்மலாக இப்படி குதிச்சாலே டப்புன்னு எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். டேப்பிடுறோம். இன்னும் 2 பொருள் தான் கைஸ். இந்த பொருள் அங்கே வச்சுட்டோன்னா 2 பொருள் தான். கேஸ் சிலிண்டர்டா. ஸ்டன்கன் ரொம்ப முக்கியம் கைஸ். கேஸ் சிலிண்டர் சீக்கிரம் போடு போட்டேன் கைஸ். அதாவது இப்போ வந்து ஸ்டன் கன் எடுக்கணும் கைஸ். அவ்வளோதான். நமக்கு வேறு வேலையே இல்லை. எல்லா வேலையும் இப்போ மேலே தான் கைஸ். முடிக்கவே போகிறோம் கைஸ். ஸ்டன் கன் நம்மளாம் ஸ்டன் கன் இங்கே போட்டு வைப்போம். அப்புறம் அந்த இதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணோம். வாங்கிட்டேன். நான் திறந்துட்டேன்னு நினச்சேன் கைஸ். அதனால தான் அப்படியே ஸ்டன் கன்னோடய வந்தேன்.
சீக்கிரம்டா எல்லா பிக்சர் பீஸ் வெயிடா சீக்கிரம் சீக்கிரம். வச்சுட்டோம். ஸ்டன் பண்ணிடுறா. சீக்கிரம்டா சீக்கிரம்டா சீக்கிரம்டா. இதுதான் கைஸ் ஒரு போராட்டம். இது எப்படி ஷூட் பண்ணுவோம் டப்புன்னு போடுறான். அப்படிதான்டா. சூப்பரா சூப்பரா சூப்பரு. ஐயோ அது வேறு ஆடிக்கிட்டே இருக்கே. சீக்கிரம் போடுறா. ஐயோ போட முடியல. கை வேறு. சூப்பரா சீக்கிரம் போடுறாடி. அவ்வளோதான் அவ்வளோதான். இன்னும் இது பண்ணுவான் இது கீழே. கை நடுங்குது. பதட்டத்தில் கை நடுங்குது கைஸ். நோட் பண்ணி வச்சுப்போம். பதட்டத்தில் கை நடுங்குது. அதனால தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஒரு இதை. மிஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சீக்கிரம் சீக்கிரம்டா. கிளாஸ் ஃபியூஸா கேஸ் ஃபியூஸா? கிளாஸ் ஃபியூஸ். இங்கே இல்லையா? சரி மாட்டேன்ப்பா. வீடா வச்சு சீக்கிரம் சீக்கிரம் போகலாம் கைஸ். டேப் எடுப்போம். சீக்கிரம்டா. டக் டேப்பு. அதுதான்டா டக் டேப்பு. நார்மலாக டேப்புன்னு வச்சா பத்தாதாடா. அதுக்கு டக்கு டேப்பு. என்னடா டேப் இல்லைடா டக்கு ஃபோட்டோவாடா இருக்குது. ஒரு வேளை டக்கு இருக்கும் போல். இது ரொம்ப நோண்டி வச்சுப்போம். அப்போ தான் நம்ம போகிறதுக்கும் வரதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு வேளை இந்த கிராண்ட்பா வந்து மேலே ஏறி வந்துட்டான்னா கூட அப்படியே நம்ம கூட அப்படி சுற்றி சுற்றி எஸ்கேப் பண்ணலாம். போட்டுதான் வர முடியாது. ஃபியூவல் போடணும் கைஸ். சீக்கிரம்டா. அப்படி இந்த வழியாகவும் போயிடலாம். எப்படி பிளானு? சீக்கிரம்டா 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 தம்பி. ஃபியூவல் எடுத்துடா. அப்படியே என்னாச்சு? ஐயோ கை வேற ஆடுதே. ப்ளீஸ் நீங்கள் வந்து பதட்டத்தில் இந்த கேம் இந்த ஹாரர் கேம் எந்த ஹாரர் கேமாக இருந்தாலும் நீங்கள் பதட்டத்தில் ஆடினா இந்த மாதிரி கையெல்லாம் நடுங்கும். அப்புறம் அவங்களாம் ஒழுங்காக விளையாட முடியாது. சொல்கிறேன். சரி கேஸ் கேன் இங்கே போட்டுடலாம். கேஸ்லின் கேன். கேஸோலின் கேனா? என்னால் எந்த வழியாக போடலாம் நினைக்கிறேன். சரி இங்கே தான் போடணுமா? அது வந்து உட்காந்துவேன். கேஸ்லின் கேன். அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஹெலிகாப்டர் கீ தான் இல்லைடா. எதுக்கு தெரியுமா கேஸ்லின் கேனுங்க எடுத்தேன்? அப்படியே பெட்ரோல் தெரிஞ்சிச்சுன்னா ஃபியூல் தெரிஞ்சுன்னா அது வந்து எடுத்து போட்டுக்கலாம்ல. எங்கேயாவது லேண்ட் பண்ணிட்டேன். என்னடா ஆமாம் எல்லாம் செக் பண்ணலாம் கைஸ். செக் பண்ணலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போகலாம். இன்ஜின் ஸ்டார்ட்டு. அவ்வளோதான்டா. முடிச்சாச்சுடா. அப்பா இப்போ தான் இந்த கைஸ் எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது. அந்த கிராண்ட் வந்து இப்போ எட்டி பார்க்காம இருக்கேன். சீக்கிரம் பரவாடே கைஸ். என் கிராண்ட் பாப்பா எட்டி பார்க்காம இருக்கேன். தான் எட்டி பார்க்கலாம். ஸோ கைஸ் கடைசி நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் அவ்வளோதான். எஸ்கேப் பிடிச்சிட்டோம். தி எண்டு. ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோ என்னென்னு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் கைஸ். ஸோ கைஸ் பாய் 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 பாய்.